ஒடிஷாவில் நவீன் பட்நாயக் முதலமைச்சராக இருந்தபோது அவருக்கு நெருக்கமாக இருந்தவர்தான் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வி.கே. பாண்டியன். தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவரான வி.கே. பாண்டியன் ஒடிஷாவில் IAS அதிகாரியாக பணியில் சேர்ந்த பிறகு அந்த மாநிலத்தை சேர்ந்த IAS அதிகாரியான சுஜாதாவை திருமணம் செய்து கொண்டார். தொடர்ந்து தனது நேர்மையால் நவீன் பட்நாயக்கின் நம்பிக்கையை பெற்ற வி.கே. பாண்டியன் IAS பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதா தளத்தில் இணைந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு ஆதரவாகவும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். எதிர்க்கட்சிகள் அவர் மீது கடுமையான விமர்சனத்தை முன்வைத்த போதும் வி.கே. பாண்டியனை விட்டுக் கொடுக்காமல் பேசினார் நவீன் பட்நாயக். தேர்தலில் பிஜு ஜனதா தளம் தோல்வியை சந்தித்த நிலையில் வெற்றி பெற்று பாஜக ஆட்சியை அமைத்தது. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதை தொடர்ந்து தீவிர அரசியலில் இருந்து வி.கே. பாண்டியன் விலகினார். இதனிடையே அவருடைய மனைவியான IAS அதிகாரியான சுஜாதா 10ஆம் வகுப்பு படிக்கும் தனது மகனை கவனித்துக் கொள்வதற்காக கடந்த மே மாதம் முதல் 6 மாதம் நீண்ட விடுப்பு எடுத்திருந்தார். அவரது விடுப்பு நேற்றைய தினத்தோடு முடிந்த நிலையில் தனது விடுப்பை நீட்டித்து அரசுக்கு கடிதம் எழுதியிருந்தார் சுஜாதா. ஆனால் அவரது குழந்தை பராமரிப்பு விடுப்பு நீட்டிப்பை நிராகரித்த அரசு அவரை உடனடியாக பணியில் சேருமாறு உத்தரவிட்டுள்ளது.